பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். பிரைஸ் எல்லாம். பல நேரங்கள்லையும் நம்முடைய பார்வைக்கு முன்னதாக நம்முடைய பார்வைகளுக்கு கனவீனமா இருக்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வையிலே கனமுள்ளதா இருக்கிறது. நம்முடைய கண்களிலே பலவீனமா இருக்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வையில அது பலமுள்ளதா இருக்கிறது. அதுபோலதான் இங்க நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய பார்வையிலே மேன்மை இல்லாததாய் கனவீனமாய் நாம் எண்ணப்படுகிற ஒரு காரியத்தை இங்க வாசிக்கிறோம். அது தேவனுக்கு அது மேன்மையா இருக்கும் என்று பார்க்கிறோம். அது என்ன விஷயம்? பாட அனுபவிப்பது. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். பாட அனுபவிக்கிற காரியத்திலே எந்த மேன்மை இருக்கிறது என்று மனிதர்களாகிய நாம் யோசிப்போம். ஆனால் அடுத்த அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம், கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டது போல நாம் மாம்சத்திலே வாழ்கிற நாட்களிலே சில பாடுகள் நமக்கு உண்டு என்று அந்த அப்படிப்பட்ட சிந்தையை நம்ம ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். உண்மையாக உத்தமமாக தேவனை சேவிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்திலே பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் இந்த சிந்தை நம்மை ஆள வேண்டும். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த அடுத்த வசனத்துல, ஏனென்று மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார். யார் யாருக்கெல்லாம் பூமியிலே உண்மையாய் வாழ்கிற உத்தமமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கிறதோ அவர்கள் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக தேவன் அவர்களை அப்படி கொண்டு வருகிறார். ஆமென். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அப்போ இங்க வாசிக்கிறோம், தீமை செய்து பாட அனுபவிப்பதை விட நம்ம தீமை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கலி பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆமென். நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம், அது உண்மைதான். ஆனால் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே அது தேவனுக்கு சித்தமானால் அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். இந்த நாட்கள்ல அந்த மேன்மையான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்று சொன்னால் கவலைப்படாதிருங்க, சஞ்சலப்படாதிருங்க, வியாகுலப்படாதிருங்க. யாரும் அனுபவிக்காத கஷ்டத்தை நாம் மட்டும் அனுபவிக்கிறோம். யாருக்குமே இல்லாத பாடுகள் ஏன் எனக்கு மட்டும் வருகிறது என்று கவலைப்படாதிருங்க. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அநீதி உள்ளவர்களுக்காக நீதி உள்ளவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அங்கு இயேசு கிறிஸ்து எந்த தீமையும் செய்யவில்லை, நன்மை மட்டும் செய்தார். நீதி உள்ளவர்களுக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் ஒருபோல நன்மை செய்த இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதனுடைய அர்த்தம், மாம்சத்திலே சில பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தையும் ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிறார். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். வசனம் ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது.
தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். தொய்ந்து போய், சோர்ந்து போய், தளர்ந்து போயிருக்கிற ஆவிகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் இந்த நேரத்திலே. ஹalleluya. அவர் உயிர்ப்பிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் அவருக்கு எப்படி கிடைத்தது? மாம்சத்தில் இருந்தபோது சில பாடுகள், சில வேதனைகளை இயேசு சகித்தார். ஹalleluya. ஆதலால் பரலோகத்திலே அவர் மிகவும் மேன்மையுள்ள இடத்திலே இப்போ நம் வீற்றிருந்து நமக்காக பட்சபாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் ஜெயிக்கிறவன் என்னோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் இருப்பான் என்று வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென் ஹalleluya. 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜெயிக்கிறவனுக்கு தேவன் அவரோடு கூட வீற்றிருக்க வேண்டிய அதிகாரத்தை தருகிறார். ஹalleluya. இந்த நாட்களிலே என்னென்ன துன்பங்கள் வந்தாலும், என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்னென்ன பாடுகள் வந்தாலும் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் ஜெயம் கொண்டேன், என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இயேசு கிறிஸ்து உட்காருகிற சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காரும்படி அவர் நமக்கு அருள் செய்வாராம். யாருக்கு? ஜெயிக்கிறவனுக்கு. உலகம், மாமிசம், பிசாசை மட்டுமல்ல, மாம்சத்துல நம்ம வாழும்போது ஆமென் பட வேண்டிய பாடுகள், அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள், அங்கே விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் ஆமென் ஹalleluya கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிலை நிற்கிறவர்கள், ஜெயிக்கிறவர்கள். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பரலோகத்திலே போய் எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது போல அவன் நம்மையும் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே அவர் உட்காருகிற இடத்திலே நம்மையும் உட்காரும்படி கர்த்தர் அருள் செய்வார். ஆதலால் நன்மை செய்து பாடனுபவிக்கிற நீங்கள் கவலைப்படாதிருங்கள். பிரைஸ் எல்லாம் அதோட முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்திலே வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களா இருங்கள். சில நேரங்கள்ல நம்ம நல்ல நடக்கையா இருப்போம். ஹalleluya. ஆனால் நம்முடைய நல்ல நடக்கையை தூஷிக்கிற மனிதர்கள் இருப்பார்கள். ஹalleluya. அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் நல்ல நடக்கையில் இவர்கள் துர்நடக்கை, தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கையை வாழ்கிறவர்கள் இவர்கள் அக்கிரமக்காரர் என்று சொல்லி நம்மை தூஷிப்பார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நம்ம நல்ல மனசாட்சி உள்ளவர்களா, நல் மனசாட்சி உடையவர்களா தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் காணப்படுவோமாக. நிச்சயமாகவே நாம் தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாடனுபவித்தார் தேவனுடைய பார்வையிலே அது மேன்மையுள்ளதா இருக்கும். அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோகத்திலே போய் எல்லா அதிகாரங்களுக்கும் ஆமென் மேலாக உயர்த்தப்பட்டது போல ஆமென் ஜெயிக்கிற நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இந்த பூமியிலே வெட்கப்படாத ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். எந்தெந்த இடங்களில் நம்ம வெட்கப்பட்டோமோ அதே இடங்களிலே நல்மனசாட்சியுடையவர்களா இருங்க கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மை உள்ளவர்களாக்குவார். பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல, பரலோகத்திலே அவரோடு கூட உட்காரும்படி கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். ஜெபிப்போம். இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே நீர் எங்களுக்கு இருந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாட்களிலே தீமை செய்து பாட அனுபவிப்பதல்லப்பா, நன்மை செய்து உமக்காக நாங்கள் பாடுகள் சகித்து உமக்காக வாழ அப்பா நீர் வரும்போது விசுவாசத்தை காண்பீரோ என்று நீர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் விசுவாசத்துல உறுதியாய் நிலை நின்று அப்பா உமக்காக கனி கொடுக்க கர்த்தா உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, தூஷிக்கிறவர்கள் மத்தியிலேயும் நல் மனசாட்சியுடையவர்களாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை